ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு வைரஸ் உள்ளே போகிறது. இதனால இதை உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஏன்னா இது அடுத்த கொரோனாவா அப்படின்னு. ஏன்னா கொரோனா எந்த அளவுக்கு இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரியே இந்த ஹண்டா வைரஸும் உலகம் ஃபுல்லாக ஆட்டி படைக்குமா, அந்த அளவுக்கு கொடூரமானதா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த வைரஸ் எந்த அளவுக்கு ஆபத்தானது, எங்கே உருவானுச்சு, இந்த கப்பலுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த ஹண்டா வைரஸ் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நேரத்துக்கு உருவானது கிடையாதுங்க. 1950கள் காலகட்டத்தில் கொரிய போர் ரொம்ப சீரியஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இந்த போர் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜுரம் வர ஆரம்பிக்குது, மூச்சு விடுறதில் சிரமம் ஏற்படுது. அப்படியே வினோதமான காய்ச்சல் ஒவ்வொருத்தராக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 3000த்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போகிறாங்க. இதனால் ரொம்ப புரியவே இல்லை, என்னடா அது 3000த்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க, இது என்ன காய்ச்சல்னு டாக்டர்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கண்டே பிடிக்க முடியலை. இப்படி வருஷ கணக்காக போகும்போது ஒரு ஆராய்ச்சியாளர் அங்கே கொரியாவில் ஹண்டர் நதி ஓரமாக போய் அங்கே எலிகள் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த எலியை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ தான் அதுலேருந்து வைரஸ் பரவிருக்கு. அந்த வைரஸ் மூலம்தான் அந்த போர் வீரர்கள்லாம் இறந்துருக்காங்கன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஹண்டர் நதி ஓரமாக இதை கண்டுபிடிச்சதுனால இது ஹண்டா வைரஸ் அப்படின்னு பேரையும் வச்சிடுறாங்க. இப்படி அடுத்த கட்டம் ஆராய்ச்சிகள், இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பல விஷயங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு சிகிச்சை கிடையாது. ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டா அவங்கள காப்பாற்றலாம். இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்கா. இந்த ஹண்டா வைரஸ் ஒரு வைரஸ் கிடையாது, 20க்கும் மேற்பட்ட வைரஸை சேர்ந்தது தான் இந்த ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக மனிதன் டு மனிதன் பரவாது. இதில் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக பரவிடாதுங்க. அதாவது இப்போ எனக்கு இருக்குன்னா அது உங்களுக்கு வராது. இது கொரோனா மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் இதில் ஆன்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை ஹண்டா வைரஸ் மட்டும்தான் மனிதன் டு மனிதன் பரவும். வெறும் ஒன்று தான், 20க்கும் மேற்பட்டது இருக்குதுன்னு சொன்னல, அதில் ஒன்று மட்டும் பரவும். இப்படி பரவுறதும் ரொம்ப கொரோனா மாதிரிலாம் டக்கு டக்குலாம் பரவாது, ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கே, அதாவது இந்த நோய் எனக்கு வந்துட்டு அப்படின்னா இது 1 வாரத்துலேருந்து 8 வாரம் கூட ஆகலாமா அந்த அறிகுறி வெளிப்பட. அதாவது ஜுரம் வரும், அப்படியே நடுக்கம், பல விஷயங்கள் ஏற்படும். யோசிச்சு பாருங்கள், 1 வாரத்துலேருந்து 8 வாரம், அந்த அளவுக்கு கொடூரமானது இந்த ஹண்டா வைரஸ். வந்துட்டுனா இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது. இது 2 விதமாக இருக்குது. ஒன்று நுரையீரலை பாதிக்கும், இன்னொன்று சிறுநீரகத்தை பாதிக்கும். இவ்வளோ கொடூரமான இந்த வைரஸ் தான் ஒரு ஷிப்புக்குள்ளே போகுது. அதுவும் நார்மலான அந்த கப்பல்லாம் கிடையாதுங்க, சொகுசு கப்பல். எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்க தான் போயிட்டுருக்காங்க அந்த கப்பலில். அர்ஜென்டினாவில் இந்த கப்பல் ஏப்ரல் 1ஆம் தேதி கிளம்புது. கிட்டத்தட்ட 175க்கும் மேற்பட்டவங்க இந்த கப்பலுக்குள்ளே வராங்க. ஆனால் ஒரு நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, 23 நாட்டை சேர்ந்தவங்க வராங்க. இப்படி அந்த கப்பலும் எடுக்கப்படுது. எல்லாம் ஊர் சுற்றுறதுக்காக தான் போகிறாங்க. அந்த கப்பல் அப்படியே மூவாகி போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு 70 வயசான ஒரு தாத்தா, 69 வயசான பாட்டி, ஒரு கப்பலும் அந்த கப்பலில் தான் போயிட்டுருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது தான் 10 நாள் ஆகுது. அந்த 70 வயசான தாத்தா ஜுரம் முடியாமல் இறந்து போகிறாங்க. கப்பலில் உள்ளவங்கலாம் என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே வயசாகிட்டு ஜுரம், அதனால் இறந்துட்டார் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பட் இது ரொம்ப சீரியஸாக போக போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியலை. இப்படி ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல அப்படியே நுப்பாட்டி இந்த பாட்டி, 69 வயசான பாட்டி இறங்குறாங்க. இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக போகுது. அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு ஜுரம் வருது. அதை தாண்டி கொமட்டல், நடுக்கம் அப்படின்னு பலது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் ஹெவியாக போயிட்டுருக்கு. அவங்களும் இறந்து போகிறாங்க. எதனால் இறந்தாங்கன்னு பார்த்தா ஹண்டா வைரஸ்னால் இறந்துருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தங்களும் இறந்து போகிறாங்க இதே ஹண்டா வைரஸ்னால். இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது தெரியும். இவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சா தானே அங்கே உள்ளவங்களை அலர்ட் பண்ண முடியும். இந்த 2 பேரும் அந்த கப்பல்லேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே அந்த சொகுசு கப்பலை நங்கூரம் போட்டு நுப்பாட்டுறாங்க. யாரையும் இறங்க விடலை. அங்கே தனிமைப்படுத்துகிறாங்க. எல்லாருக்கும் சோதனை நடக்குது. யாருக்காவது காய்ச்சல் இருக்கா அப்படி இப்படின்னு. ஒரு 8 பேருக்கு அங்கே முடியாமல் இருந்திருக்கு. அதில் 5 பேருக்கு இதே மாதிரியே இந்த வைரஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த 3 பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லலை, அவங்களுக்கும் ஹண்டா வைரஸாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்படி ரொம்ப சீரியஸாக அந்த கப்பலில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதே நேரத்தில் வர்ற வழியில் இந்த 2 பேர் மட்டும் இறங்கலை, 30க்கும் மேற்பட்டவங்க கப்பல்லேருந்து இறங்கி வெளில போயிட்டாங்க.
அந்த 30 பேரும் பல நாடுகளை சேர்ந்தவங்க. பல நாடுகளுக்கு அவங்க போயிட்டாங்க. அங்கே போய் இந்த ஹண்டா வைரஸை பரப்பிட்டாங்கன்னா மிகப்பெரிய சிக்கலாயிடும் அப்படின்னு WHO இந்த இறங்குனாங்களோ ஒரு 30க்கும் மேற்பட்டவங்க, அவங்க எந்த விமானத்தில் போனாங்க, கூட யார் யார் இருந்தா, அவங்க அந்த நாட்டில் போய் யார் யாரோட நெருக்கமாக பேசுனாங்க, எல்லாரோட லிஸ்ட் எடுத்தும் அவங்கள தனிமைப்படுத்துறதுக்கான பணிகளை பண்ணுறாங்க. எல்லா நாடுகளோடையும் பேசுகிறாங்க. அதாவது இந்த 30க்கும் மேற்பட்டவங்க போனாங்கல்ல அந்த நாடுகளோட. இப்படி பல விஷயங்களை WHO பண்ணுறாங்க. ஏன்னா இது பரவிட்டுனா மிகப்பெரிய சிக்கலாகும். இது ஏன் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைங்களேன், அதாவது பரவும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு பரவிடாது. ஆனால் ஒரு சம்பவம் வந்து அர்ஜென்டினாவில் நடந்தது. இது 2018. அப்போ இந்த விருந்து வந்து வைக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க விருந்து வைக்கிறாங்க. அதில் ஒரு 35க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு இந்த ஹண்டா வைரஸ் இருந்திருக்கு. இவர் அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, என்னென்ன பண்ணாருன்னு தெரில. ஆனால் இவர் மூலம் ஏகப்பட்ட பேருக்கு ஹண்டா வைரஸ் பரவுது. சொல்லப்போனால் 34 பேருக்கு பரவிடுது. இதில் 11 பேர் காய்ச்சல் வந்து இறந்து போகிறாங்க. அவங்கள காப்பாற்ற முடியலை. அதுக்கப்புறம் தான் இது ஹண்டா வைரஸ்ன்னு தெரிய வந்திருக்கு. அர்ஜென்டினாவில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது தான் இப்போ வந்து WHO எடுத்துக்கிட்டு ஓகே இதை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கணும், இவ்வளோ நாடுகளுக்கு வந்து மக்கள் போயிருக்காங்க, அவங்கள அலர்ட் பண்ணி தனிமைப்படுத்துவோன்னு எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வாலண்டியராக வந்து இது மாதிரி நான் அந்த கப்பலில் போனேன், நான் தனிமைப்படுத்திக்கிறேன் அப்படின்னா அவங்களே தனிமைப்படுத்திக்கவும் செய்கிறாங்க. பட் யாருக்கும் இப்போதைக்கு அறிகுறி இல்லை. அந்த கப்பலில் உள்ள 8 பேருக்கு தான் இருந்திருக்கு. அதுலேயும் 5 பேருக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்கள வந்து காப்பாற்ற முடியும். இதுலேயும் ஏகப்பட்ட பேர் உலகம் ஃபுல்லாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சைனாவில் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க, கொரியா, அதை தாண்டி அர்ஜென்டினாவிலையும் வந்து பாதிப்படைகிறாங்க. இந்த கப்பலுக்குள்ளே இந்த வைரஸ் எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த 70 வயசான தாத்தாவும் 69 வயசான பாட்டியும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இந்த கப்பலில் ஏறுறதுக்கு முன்னாடி அர்ஜென்டினா, சிலி அப்படின்னு சொல்லப்படுற அங்கே உள்ள பகுதிகளில் தென் அமெரிக்காவில் பல இடங்களில் சுற்றி இருந்திருக்காங்க. அப்படி சுற்றிட்டு வரும்போது காடு பகுதிகளுக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த வகையான எலிகளை வந்து பார்க்குறாங்க. அது மூலம் இவங்களுக்கு பரவிந்திருக்கு. இவங்க இந்த கப்பலுக்கு வராங்க. இங்கே டூரு போயிட்டு இருக்கும்போது தான் அந்த வைரஸ் இன்னமும் வந்து கடுமையாக பாதித்து அந்த தாத்தா இறந்து போய் அந்த பாட்டியும் இறந்து போயிருக்காங்க. இது மூலம் தான் அந்த கப்பலில் உள்ளவங்களுக்கும் பரவிந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த கப்பலில் உள்ளவங்க பல நாடுகளுக்கு போயிருக்காங்க. இதுதான் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. பட் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்னென்னா, இது அவ்வளோ ஈஸியாலாம் பரவாது. ஏன்னா இது வந்து கொரோனா மாதிரி நம்ம தும்முனா வந்து பரவுறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எலி இருக்குல்லங்க, எலி மூலம் பரவும். சும்மா நார்மலாக எலி மூலம் பரவும்னா எலியை பார்த்தாலாம் பரவாது. எலியோட அந்த உமிழ்நீர் இருக்குல்ல, அது மூலம் எலி கடித்தாலும் ஒரு விதத்தில் வந்து பரவலாமா. அதை தாண்டி அது சிறுநீர் கழித்து அது உலர்ந்து போயிருந்தாலும் அது மூலம் பரவலாம். அதோட மலத்து மூலம் வந்து பரவலான்னு இப்படி தான் பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எல்லா எலி மூலமும் பரவாது. நான் சொல்கிற மாதிரி அங்கே கொரியாவில் வந்து ஆரம்பித்ததில் அந்த ஹண்டா நதி ஓரமாக ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சார்ல, அந்த வகையான எலிகள்கிட்ட வந்து இது அதிகம் பரவும். இது மாதிரி பல ஆராய்ச்சிகள் வந்து உலகம் ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு. இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் பெர்மனண்ட் க்யூர் அப்படின்னு இந்த ஹண்டா வைரஸுக்கு இல்லை. இங்கே WHO ரொம்ப சூதானமாக நடந்துக்கிட்டு இதை பரவாமல் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் யாரும் வந்து இதை பயப்பட வேண்டிய அவசியம்லாம் வந்து கிடையாது. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.